மூலிகைகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை புரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செங்கம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். ரொம்ப அழகான அடர் பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய, வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு அழகான தாவரம்னு சொல்லலாம். இந்த செங்கம்பூவுடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது அதோட பூ காலையில் நேரத்தில் பூக்கிறத பார்ப்போம். ஆனால் அந்த செங்கம்பூ மட்டும் உச்சி சூரியன் 12 மணிக்கு தான் பூக்க ஆரம்பிக்கிறத பார்ப்போம். அதன் பிறகு அதிலிருந்து அந்த பூக்கள் மாலை நேரங்களில் அந்த பூக்கள் எல்லாம் கொட்டி அந்த இடங்கள் பூராவுமே ரொம்ப அழகான ஒரு சுகந்தமான வாசனை ஏற்படுவதை பார்க்கலாம். அரசு பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் பெரும்பாலும் நிழலுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரங்களாக இந்த செங்கம்பூ இருக்கிறத பார்க்க முடியும். இந்த செங்கம்பூவுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த செங்கம்பூ தான். ஏன்னா இன்றைக்கு ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தைகள் அதிக உடல் எடையோடு இருக்காங்க. இளம் பெண்கள் உடல் எடை கணிசமான முறையில் அதிகமாகிறது. ஆண்கள் 35 வயதிலேயே உடல் எடை அதிகமாக இருக்கிறது. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் உடல் எடையை குறைக்க முடியல. மெனோபாஸ் ஆன பிறகு உடல் எடையை குறைக்க முடியல. சர்க்கரையுடைய அளவு அது குறைய வேண்டுமானால் உடல் எடை குறைய வேண்டும். ஏன் நிறைய பெண்கள் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை சிகிச்சைக்கு போகும்போது கூட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிகிச்சை எதுன்னு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உடல் எடை குறைப்புக்காக நான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தேன், நான் உடற்பயிற்சிகள் இருந்தேன், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கிறதையே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதற்கு மிகச் சுலபமான முறையில் வீட்டிலேயே நாம் உடல் எடை குறைப்புக்கு பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செங்கம்பூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பூக்கள் தான். இந்த பூக்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய உடலுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்துடைய அளவை அதிகரித்து உடல் கொழுப்புகளை வேகமாக எரித்து உடல் எடையை குறைக்க செய்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகையை உபயோகப்படுத்தும் போது நமக்கு பக்க விளைவுகளோ தொந்தரவுகளோ இல்லாமல் இயற்கையான முறையிலேயே உடல் எடை மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த செங்கம்பூவை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த செங்கம்பூ எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண மூலிகைன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய உடல் எடை 50 கிலோ இருக்கிறது, நம்ம ஒரு 5 கிலோ குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ராத்திரி படுக்கும்போது இரவு 8 மணி 9 மணிக்கு ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 50 பூக்களை எண்ணி அதில் போட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விட்டு அதை அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சிடணும். காலையில் எழுந்த உடனேயே அந்த கஷாயத்தை மட்டும், இதுக்கு ஹிமம் சொல்லுவோம். ஹிமம் அப்படின்னா கொதிக்க வைக்கக்கூடிய பொருள்களுக்கு கஷாயம் அல்லது ஃபாண்டம்னு பேர். இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து எடுக்கக்கூடிய பொருளுக்கு ஹிமம்னு பேர். அந்த ஹிமம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை வடிகட்டி காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அந்த 1/2 லிட்டர் தண்ணீரை குடித்து விட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கும்போது உங்களுடைய உடல் எடையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். நிச்சயமாக உடல் எடை குறைப்பதில் தோல்வி கண்டவர்கள், உடல் எடை குறைக்க முடியவில்லை அப்படின்னு வருத்தமிட்டவர்கள் எல்லாருக்குமே உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த செங்கம்பூ அப்படின்னு சொல்கிறதுல மிகையே இல்லை. குறிப்பாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்கள், மெனோபாஸ் டைமில் உடல் எடை அல்லது
யூட்ரஸ் அறுவை சிகிச்சை மூலமாக கருப்பையை எடுத்துவிட்ட பெண்கள் உடல் எடையை குறைப்பதற்கு மருத்துவ ரீதியாக ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறோம், நடக்க முடியல, அந்த மாதிரி நேரங்களில் உடல் எடையை குறைப்பதற்கு மிக மிக சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செங்கம்பூ தான். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி மட்டும் அல்லது பிட்டப்பகுதி மட்டும் அல்லது நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மார்பகம் மற்றும் தொடை இடுப்பு பகுதிகள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப தசையுள்ள பகுதிகளாக மாறி இருப்பதை பார்க்க முடியும். ஓவராலாக அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஷேப்பில் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியும். இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுகின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த ஒரு உடல் எடையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையற்ற ஒரு சராசரியாக இல்லாத கொழுப்புகள் சேரக்கூடிய ஒரு அமைப்பை மாற்றுவதற்கு இந்த செங்கம்பூ ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, இந்த செங்கம்பூவை நிறைய பச்சை பூ நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய பூ அதை நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு குழந்தை பிறந்த பின்பு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பகம் தொய்வடைந்து போயிருக்கலாம் அல்லது அவர்களுடைய மார்பகம் வந்து பெரியதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். அதே போல் இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு பிறகு அவங்களுடைய வயிற்றுப்பகுதி ரொம்ப பெரியதாக இருக்கிறதாகவும் தொடைப்பகுதி பிட்டப்பகுதி மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலான்னா அந்த செங்கம்பூவை நல்லா போட்டு அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பூவை அந்த ஒரு பேஸ்ட்டை குளிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய உடல் எடை எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடணும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க ஆரம்பிக்கணும். இதை ஒரு பயிற்சியாக இதை ஒரு முயற்சியாக தொடர்ந்து அவங்க உபயோகப்படுத்தும் போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள், குறிப்பாக அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் படிப்படியாக குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உடலுடைய எடையுடைய அமைப்பை மாற்றுவதற்கும் உடலுடைய எடையுடைய அளவுகளை மாற்றுவதற்கும் இந்த செங்கம்பூ ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாதவிலக்கு காலங்களில் கால்கள் எல்லாம் புசு புசுன்னு ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்களுக்கு கடுமையான வலிகளும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய அளவு குறையும் போது அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பெண்கள் மிகச் சுலபமாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு செங்கம்பூவை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அவர்களுடைய இரும்பு சத்துக்களுடைய அளவில் கணிசமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர்களுடைய உடல் எடை நன்றாக குறைவதையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற பொதுவான அந்த பிரச்சனைகள் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இரும்புச்சத்து குறைபாடினால் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற பாத வீக்கம் அல்லது கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் ஊருஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லுவோம். இந்த ஊருஸ்தம்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய தொடை பகுதிகளில் ஏற்படுகின்ற ஒரு கடுமையான வலி. எலும்புகளில் பாதிப்பு இருக்குமானா இருக்காது, தொடையில் பாதிப்பு இருக்குமானா இருக்காது, ஆனால் தசைகளில் ஒரு கடுமையான வலி இருக்கும். இந்த வலி ஏற்படும் போது என்ன பண்ணலான்னா அந்த செங்கம்பூவை நல்லாக அரைத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி குளிக்க வைத்தாலே அந்த ஊருஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய தொடை வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, உடல் எடையை குறைப்பதற்கும் உடலில் பாடியோட ஷேப் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த பாடி ஷேப்பை திருப்பி கொண்டு வருவதற்கும் ஊருஸ்தம்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த செங்கம்பூ. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.
சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்றும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? புதுமைப்பித்தன் ஒரு கதையில் இப்படி கேட்பார். வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்பார். உண்மையில் மனிதர்கள் ஒரு நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கான பல்வேறு விதமான ஒரு ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி செய்யப்படுகிற ஆய்வுகள், அதில் 2 விதமான ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் காண கிடைத்தது. இரண்டுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, ஒரு ஆய்வு என்பது உலகத்தின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகள் எவை என்பதை பற்றிய ஒரு ஆய்வு. அதாவது, மக்கள் அதிக அளவில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு எது என்கிற அந்த ஆய்வை நீங்கள் பார்க்கிற போது அதில் முதலாவது இடத்தில் நார்வே வருகிறது. ஒரு மிகச்சிறிய நாடு. அந்த நாடு என்பது உலகத்திலேயே மக்கள் அதிக மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நாடு என்று அளவிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த 152 நாடுகளில் இந்தியாவினுடைய இடம் என்னவென்று நீங்கள் கேட்டால் அது 2ஆம் இடமல்ல, 10ஆம் இடமல்ல, 50ஆம் இடமல்ல, கிட்டத்தட்ட 122வது இடத்தில் தான் இந்தியா இருக்கிறது. 152 நாடுகளில் 122வது இடத்தில் தான் இந்த மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு துயரமானது, இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அவலமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதில் பெரிய ஒரு வேதனை என்னவென்றால், நேபாளம், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கின்றன. பாகிஸ்தான் எல்லாம் 80வது இடத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது சீரழிந்து விட்டதா என்கிற ஒரு கவலை ஏற்படுகிறது. அதேபோல் இன்னொரு புள்ளி விவரம் என்பது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதாவது அடிப்படையான அந்த மனிதவள மேம்பாடு உள்ள நாடுகளில் சிறந்த நாடுகள் எவை என்கிற அந்த ஒரு புள்ளி விவரமும் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களில் 188 நாடுகளில் மையமாக வைத்து அந்த புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது. அதில் இந்தியாவினுடைய இடம் என்ன தெரியுமா? போன வருடம் அது 131ஆக இருந்தது, இப்பொழுது 132ஆக மாறிவிட்டது. அதாவது மேலும் மேலும் அந்த மனித வளத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய நிலை கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஒரு மனித வளம் என்பது எந்த அடிப்படையில் அளவிடப்படுகிறது, அல்லது ஒரு நாட்டினுடைய மகிழ்ச்சி என்பது, மக்களுடைய நல்வாழ்க்கை என்பது எந்த அடிப்படையில் அளவிடப்படுகிறது? ஏன் நாம் தொடர்ந்து இந்த ஒரு கணக்கீட்டில் நாம் சரிந்து வருகிறோம், பின்னோக்கி செல்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல. இந்த கணக்கீட்டிற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்களுடைய, கோடிக்கணக்கான மக்களினுடைய ஒரு வாழ்க்கை தரம் சார்ந்த விஷயங்கள் பின்னால் இருக்கின்றன. கைத்தொழில்கள் அளிக்கப்படுகின்றன. மக்கள் தங்களுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மிகவும் தொடர்ச்சியாக நகரங்களை நோக்கி குடியேறுகிறார்கள். அங்கு மிக குறைந்த சம்பளத்திற்கு கூட பணியாற்ற வேண்டிய ஒரு அவலத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருபுறம் சிறு தொழில்கள் அழிகின்றன, குறுந்தொழில்கள் அழிகின்றன, சிறு வணிகம் அழிகிறது, குறு வணிகம் அழிகிறது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் மிக குறைவான ஒரு விலைக்கு தங்களுடைய உழைப்பை செலுத்த வேண்டிய ஒரு அவலத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது. இன்னொரு புறம் கல்வி வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால், கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வணிகமாக மாறிவிட்டது. அரசு கொஞ்சம் கொஞ்சமாக பொதுக்கல்வியிலிருந்து தன்னுடைய பொறுப்புகளை விலக்கி கொண்டே வருகிறது. அதாவது அரசு பள்ளிகளை நலிவடைய விடுவது, அதன் மூலமாக, அல்லது அரசு பள்ளிகள் என்பதே ஏதோ வறுமையானவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மாறாக தனியார் கல்வி வியாபாரம் என்பது ஒரு பெருமளவிற்கு ஒரு வர்த்தகமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்விக்காக இன்றைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நெருக்கடி என்பது மக்களுடைய வாழ்க்கையை துயரமானதாக மாற்றுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பொது சுகாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் மருத்துவமும் கூட இன்றைக்கு ஒரு பெரிய வர்த்தகமாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு சிறந்த மருத்துவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவரிடம் பெருமளவிற்கு பணம் இருந்தால்தான் பெற முடியும் என்கிற நிலையில்
மக்கள் நோய்களோடு வாழ கற்றுக்கொள்கிறார்கள், அல்லது நோய்களை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள், நோய்களோடு மரணமடைந்தும் போகிறார்கள். இப்படியாக நம்முடைய இந்தியாவினுடைய மனித வளம் என்பது பல்வேறு வழிகளில் இந்த பாரபட்சமான சமூக அமைப்பின் வழியாக சூறையாடப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உலகத்தினுடைய மகிழ்ச்சியான ஒரு நாடுகளின் பட்டியலில் நாம் 122வது இடத்திற்கு வருவதோ, அல்லது மனிதவளம் மேம்பாடு சார்ந்த அந்த அளவீட்டில் நான் 132வது இடத்திற்கு வருவதிலோ ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது மேலும் மேலும் தொடர்ந்து கீழே சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசுகள் பொறுப்பற்றவையாக இருக்கின்றன, அதை பற்றிய முழுமையான பார்வையற்றவையாக இருக்கின்றன. அந்த வகையில்தான் அடிப்படை மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு, ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு, கல்வியை மேம்படுத்துவதற்கு, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டாவிட்டால் இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்பது போன்ற வீண் சவடால்களை நாம் செய்து கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நமக்கு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதங்களோ அல்லது ஒரு விண்வெளியில் நாம் மிகப்பெரிய சாதனைகளையோ நிகழ்த்துவது முக்கியமல்ல. மாறாக ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த மறுமலர்ச்சி என்பது எதிரொலிக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சி என்பது எதிரொலிக்க வேண்டும். அப்படி எதிரொலிக்கிற போதுதான் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடு என்கிற ஒரு பெருமையை அடையும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து நமக்கு தேவையான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இருதய ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் திரு சரவணன். இருதய ஆய்வகம் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு தனியாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது, இங்கே என்ன நடக்குது, ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது இவங்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இருதய ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இருதய ஆய்வகம் நம்ம பொதுவாக ஒரு லெபார்டரி, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பேசியிருக்கோம். அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ ஒரு இருதயம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அதற்கான ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது இந்த கேத் லேபோட முக்கியத்துவம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாக வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இப்படின்ற ஒரு லேப் இதுக்கு ஏன் அவசியமாக இருக்குது, இந்த லேபோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி செயல்படுது, இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது அதில் என்னென்ன வகைப்படுது, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார் உங்ககிட்ட கேட்குறதுக்கு. இந்த இருதய ஆய்வகம் அப்படிங்கிறதும் அதோட தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பற்றி தான் முதல்ல பேச ஆரம்பிக்கணும். கேத் லேப் டெக்னாலஜி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கேத் லேப் டெக்னாலஜிங்கிறது வந்து ஸ்டார்டட் என்ன 90s 80s தான் ஸ்டார்ட் ஆச்சு. 85க்கு அப்புறம் தான் கேத் லேப் டெக்னாலஜியே வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடித்தவங்க தான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன் இந்த ஃபீல்டு தனியாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சிஎம்சிலையும் எம்எம்சிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ எங்களோட ரோல் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கேத் லேப் எக்யூப்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதனுடைய மெயின் டோட்டல் கண்ட்ரோல் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவோம். எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேஷனல் ஆஸ் வெல் அஸ் கார்டியாலஜிஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணும்போது வில் பி அசிஸ்டிங் தம். அண்ட் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்க்கு எல்லாமே வந்து சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் கேஸ் பண்ணும்போது வி ஆர் த மெயின் கீ ரோல் ஃபார் த கார்டியாலஜிஸ்ட். அவங்க கேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க வச்சு நம்ம அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பவர் இன்ஜெக்டர், இசிஜி மிஷின்ஸ், இதெல்லாமே ஆப்ரேட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதில் அடுத்தது கேத் லேபோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து எடுத்த உடனே நம்ம சர்ஜரியெல்லாம் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளம், ஹார்ட்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா, இல்லை ஸ்டென்டிங் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும் அதில். ஓகே, இப்போது இது எல்லாமே நம்ம விரிவாக அப்புறம் பேசலாம். இப்போ முதல்ல இந்த டெக்னாலஜி பற்றி கேட்டோம். இப்போது அந்த அந்த கேத் லெபார்டரி பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் எங்களோட ரோல். நம்ம அந்த ரோல் பற்றியும் அந்த சர்ஜரிஸ் பற்றியும் இன்னும் விரிவாக பேசலாம். அப்படின்னாலும் இந்த லேப்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது?
கேத் லேபில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே மிஷின் தான். பேசிக்கலி இட் இஸ் அன் எக்ஸ்ரே மிஷின் லைக் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோட பெனட்ரேட் பண்ணி அது இமேஜ் இன்டென்சிஃபைல் அப்சர்வ் பண்ணி இட் வில் பி கன்வெர்டட் அட் டிஜிட்டல் இமேஜஸ். இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஆஞ்சியோகிராமே பண்ணுவோம். பேஷண்ட் டேபிளில் போட்டு ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த டியூரிங் த ப்ரொசீஜர் வில் டேக் ஆல் த பிக்சர்ஸ் அண்ட் மேக் இட் அஸ் அ டிஜிட்டலைட் இமேஜஸ். அந்த இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி தான் we can see what it is there inside the heart அப்படிங்கிறது. இதுதான் மெயின் எக்யூப்மெண்ட். இதுக்கு அட்டாச்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உண்டு. லைக் பவர் இன்ஜெக்டர்ஸ்னு சொல்கிறோம், டிஃபிபிரிலேட்டர்னு சொல்கிறோம். டிஃபிபிரிலேட்டர் இஸ் த எக்யூப்மெண்ட் வேர் பேஷண்ட்லாம் நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, ஷாக் கொடுக்குற சீன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இப்போ நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணுறோன்னா முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா எவ்ரிடே மார்னிங் ரொட்டீனாக அதை வச்சுக்கணும் நம்ம. இது ஏன்னா ஆன் த ப்ரொசீஜர் பண்ணும்போது டாக்டர் வந்து ப்ரொசீஜர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க. இசிஜி மானிட்டரில் சடனாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா வி ஷுட் ஆக்ட் பிஃபோர் த டாக்டர். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணணும். பேஸ்மேக்கர்னு சொல்லுவோம், டெம்பரரி பேஸ்மேக்கர். சம்டைம்ஸ் பேஷண்ட் பிராடிகார்டியாவில் போகலாம், அந்த டைம் டெம்பரரி பேஸ்மேக்கர் அந்த நேரத்தில் போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த எக்யூப்மெண்ட்டும் நம்ம பேட்டரி எல்லாம் போட்டு லைக் ரொட்டீன் பேசிஸ் இது எல்லாமே செக் பண்ணி ஆன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெக்னீஷியன்ஸோட ரோல் அங்கே வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது மற்ற ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் இந்த கேத் லேப் நீங்களே சொன்னீங்க மற்ற டெக்னீஷியன்லேருந்து இது நாங்கள் வந்து இது பிரிச்சிருக்காங்க, இதுக்கு தனியாக படிக்கணும் அப்படின்னு. எந்த விதத்தில் இது டிஃபர் ஆகுது? ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது? மற்றதில் வந்து உங்களுக்கு லைஃப் சேவிங்கிறது கிடையாது, தட் அண்ட் ஆல் லைக் அ டெக்னிக்கல் திங். பட் இங்கே வந்து வி ஆர் பிளேயிங் வித் த பேஷண்ட்ஸ் லைஃப். பேஷண்ட் எமர்ஜென்சி கார்டியாக் அரெஸ்ட், செஸ்ட் பெயின் இந்த மாதிரிலாம் வருவாங்க எனி டைம் டியூரிங் த நைட். 24 hours we are on the call. எந்த டைம் கேஸ் கூப்பிட்டாலும் we have to be there. It's a patient's life and we are more into the life of the patient. மற்றதெல்லாம் டயக்னோஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இங்கே வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து we should know the entire anatomy, physiology of the patient and we should know how to act during the procedure. அந்த ப்ரொசீஜர் பண்ணுறச்சு என்ன நடக்குது அப்படின்றது we should concentrate on the procedures. இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் வந்து கேத் லேபோட சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஈவன் கன்சல்டண்ட்டும் ப்ராப்பராக கேஸ் பண்ண முடியும். இல்லைனா அவங்க வந்து எல்லாமே வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம தான் கூட இருந்து we have to support them. ஓகே, that is the main role of our profession. இந்த டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஹார்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு த்ரெட்டனிங் தான், திடீர்னு அட்டாக் அப்படின்னு ஒரு அந்த ஒரு இதில் தான் வருவாங்க. எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலாகவும் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் தான் ஒரு பேஷண்ட்டை அங்கே உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ரெமெடி அப்படின்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இப்போ சொல்கிறோம், ஒன்று ஆப்ரேஷன் சொல்கிறோம், இல்லைன்னா ஏஞ்சியோ சொல்கிறோம். இந்த ஒன்னொன்றுத்திலையும் கேத் லேபோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக என்ன மாதிரியான விதத்துலலாம் வந்து இந்த லைஃப் சேவிங் மெஷர்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க? இது வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின் சொல்லிட்டு வருவாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு அட்டெண்டர்ஸ்க்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். வி ஷுட் டாக் டு தெம். அட்டெண்டர்ஸை நம்ம புரிய வைக்கணும், இதான் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஞ்சியோகிராம் தான் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருக்குன்றது ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்க்கு நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம், ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணலாமா, இல்லை நிறைய டிசீஸ் நிறைய பிளாக்ஸ் இருந்ததுனாக்கா சிங்கிள் பிளாக்ஸ், டபுள் பிளாக்ஸ், இந்த மாதிரி ட்ரிபிள் பிளாக்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுனாக்கா we can do stenting for it. If it is a multiple blocks then he should go for a bypass surgery. அதுக்கு we should talk to them, பேஷண்ட்டை கவுன்சிலிங் கொடுத்து பேஷண்ட்டையும் அதை பேஷண்ட் கோஆப்ரேஷன் இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்களையும் அதை இது பண்ணி பண்ணணும். சம்டைம்ஸ் அக்யூட் எமர்ஜென்சிஸ் லைக் மிட் நைட்லலாம் செஸ்ட் பெயின் வரும், ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் இமீடியட்டாக நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி எந்த டைமாக இருந்தாலும் ஆஞ்சியோகிராம் பண்ணுறோன்னா அந்த டைம் ட்ரிபிளோசல் டிசீஸாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு எந்த பிளாக் காரணமாக இருக்கோ அப்போதைக்கு டெம்பரவரி அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு செகண்ட் ஸ்டேஜாக ஒரு 3 months கழிச்சு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறது ஆக்சுவலாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒன்னொன்றுத்தையும் விரிவாக பேசலாம் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க நம்ம ஏஞ்சியோ தான் முதல்ல பண்ணுறோம் அப்படின்னு. ஏஞ்சியோ அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும்? ஆஞ்சியோகிராம்ன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் அப்படின்னா தொடையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அது வழியாக ஒரு பங்க்சர் நீடுன்னு சொல்லுவோம். பங்க்சர் நீடில் இப்போ அந்த ஆர்ட்ரி, ஃபெமரல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், ஆர்ட்ரியை பங்க்சர் பண்ணி அது வழியாக ஒரு வயரை போட்டு ஒரு கேனுலான்னு சொல்லுவோம், டியூப் ஷீத்துன்னு பேர் அதுக்கு, அந்த ஷீத்தை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது என்ன ஆகும்னா பிளட்டை வந்து பேக் ப்ளீட் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். எனிதிங் கேன் கோ த்ரூ த ஷீத்,
பட் பிளட் வில் ஒன்ட் கம் அவுட் ஃப்ரம் த ஷீத். அதுதான் ஆர்ட்ரியில் வைக்கிற ஷீத். அது வழியாக என்ன பண்ணுவோம், கேத்தீட்டரை பாஸ் பண்ணி நேராக நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போவோம். ஹார்ட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜராக 3 blood vessels ஆர் தேர் அந்த ஹார்ட். 2 on the left side, 1 on the right side. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு தான் ரூல் அவுட் பண்ணுவோம். அது லெஃப்ட் மெயின் சொல்லுவோம். லெஃப்ட் மெயின்லேருந்து 2 பிரான்ச் ஆகி எல்ஏடியன் சர்க்கம்ப்ளெக்ஸ்னு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் மைனர் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. அதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் மேஜராக இந்த எல்ஏடியன் சர்க்கம்ப்ளெக்ஸ் மெயின் பிரான்ச்சஸ் இதில் பிளாக்ஸ் இருக்கா அது பார்க்குறதுக்கு கேத்தீட்டர் கொண்டு போய் பொசிஷன் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து அது வழியாக ஒரு டியூப் வழியாக கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதை இன்ஜெக்ட் பண்ணுறச்சு அது என்ன ஆகுனா ஸ்மூத்தாக அந்த டியூப் கேனுலா வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரே மாதிரி ஈவனாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ பிளாக். இதுக்கு இடையில எங்கெங்கேயாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸு ஒரு சில இதில் சிங்கிள் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை வச்சுட்டு லெஃப்ட் அது இதே மாதிரி தான். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அகைன் கேத்தீட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் கார்னரி கேத்தீட்டர் சொல்லிட்டு அதர் கேத்தீட்டரை போட்டு மறுபடியும் அதை செக் பண்ணுவோம். அதில் பிளாக்ஸ் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுவோம். இந்த எல்லா பிளாக்ஸையும் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து எந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த பேஷண்ட்டை கொண்டு போகலாம். எய்தர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் போகுமா, இல்லை சர்ஜரியை ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் யங் ஏஜாக இருப்பாங்க, 40 years 35 years இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஜில் சர்ஜரி பண்ணணுமா, ப்ரொலாங் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அப்போது மேஜராக எந்த பிளட் வெசல் காரணமாக இருக்கோ பிளாக் வர்றதுக்கு, அட்டாக் வர்றதுக்கோ இல்லை அவங்க சிம்டம்ஸ் வர்றதுக்கு எது காரணமாக இருக்கோ அதை மட்டும் அப்போதைக்கு டெம்பரரியாக போட்டு ஸ்டென்ட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸ்டென்ட்டு எப்படின்னா இட் இஸ் அ மெட்டல் ஸ்ப்ரிங். அதை வந்து அந்த பர்டிகுலர் பிளாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரிட்டைன் பண்ணிக்கலாம் அந்த பேஷண்ட்டை ஃபார் another 5 years 10 years so that prolong the surgery period. புரியல. இப்போ ஸ்டண்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நீங்க இந்த ஒரு ப்ராசஸ் மூலமா இது ஏஞ்சியோன்றத பண்ணி முடிக்கிறீங்க. அது மூலமா எந்த இடத்துல எல்லாம் பிளாக் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. இப்போ எந்த ஒரு கண்டிஷன் இருந்தா ஸ்டண்ட்ங்கற ப்ரொசீஜர் போறீங்க? இப்போ இத சொல்லலாம் வந்து யங் ஏஜ் பேஷண்ட்ஸ் இல்லனாக்கா இப்போ சிங்கிள் வெசல் ஃபர்ஸ்ட் சொல்றதா இருந்தா ஒரே ஒரு பிளாக் இருக்கு ஹார்ட்ல. 3 வெசல்ல ஒரு வெசல்ல மட்டும் பிளாக் இருக்கு. அது ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்ணிடலாம். 3 வெசல்லையுமே பிளாக் இருக்குது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, யங் மேனாக இருக்கார் அப்படின்னா அந்த பேஷண்ட்டும் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணலாம். இல்லை மோர் தென் 50 years 60 years நிறைய மல்டிபிள் இதே மாதிரி சிங்கிள் 3 வெசல்லையுமே பிளாக் இருக்குது அப்படின்னும் போது பைபாஸ் சர்ஜரி வில் பி த குட் ஆப்ஷன் ஃபார் தெம். அந்த ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணால் 10 years to 15 years தெர் வில் பி நோ ப்ராப்ளம். பட் ஸ்டென்ட்டு பண்ணோம்னா ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்ம அதாவது மெட்டல் ஸ்ப்ரிங். அது ஆக்சுவலாக எடுத்த மெட்டல் ஸ்ப்ரிங் கிரிம்ப்டான பலூன். பலூன்ன்றது வந்து எப்படின்னா நம்ம டீஃப்ளேட்டடாக டியூப் மாதிரி தான் இருக்கும். அது மேலே ஸ்டென்ட்டை வந்து மெஷ் பண்ணி கிரிம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, வயரை பாஸ் பண்ணி அந்த பிளாக்கை க்ராஸ் பண்ணி அது மேலே பலூனை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்டென்ட்டுங்கிற பலூன் கேத்தீட்டர் கொண்டு போய் அதில் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்கெஃபோல்டிங் வந்து இது வந்து அந்த மெட்டல் ஸ்ப்ரிங் வந்து இது ஆக்ட் அஸ் அ ஸ்கெஃபோல்டிங். ஸ்கெஃபோல்டிங்னா சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கும். திருப்ப ரீப்ளாக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அது எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பலூனை டீஃப்ளேட் பண்ணி பலூனையும் வயரையும் வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் வில் பி ஓப்பன். ஸ்டென்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்கெஃபோல்ட். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ல இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும்போது அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்குது. ஸோ அந்த பேசேஜ் ஃப்ரீயாக இருக்குது. யா கரெக்ட். அப்படின்னு சொல்லி ஸோ பிளட் ஃப்ளோ டிஸ்டலாக ஹார்ட்டுக்கு மயக்காடியத்துக்கு சப்ளை ஆகும். இது அந்த ஸ்டண்ட் தான் அந்த பலூன் இதுன்னு சொல்கிறதும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு 3 வெசலுமே பிளாக்காக இருந்த ஒரு கண்டிஷன் தான் நம்ம பைபாஸ் போகிறோம். எப்போ பைபாஸ் போகிறோம்? ஆமாம் இதுதான் ட்ரிபிள் வெசல். அதாவது ஹார்ட்டில் உள்ள 3 பிளட் வெசலுமே பிளாக் இருக்குது. ஏஜ் டயபெட்டிக்கு, ஹைப்பர்டென்சிவ், ஏஜ் அபவ் 50-55 years அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டியே பண்ணவே முடியாது, ஸ்டென்ட்டே பண்ண முடியாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இமீடியட்டாக பைபாஸ் சர்ஜரி போயிட வேண்டியது. இல்லை பேஷண்ட் அந்த கண்டிஷன்லேயும் எனக்கு பைபாஸ் வேண்டாம் இப்போது அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட்டுக்கு மேஜராக சொல்லுவோம் எல்ஏடின்னு சொல்லுவோம். எல்ஏடி ஆர்சி இதில் எந்த மேஜர் பிளாக்கு எது ப்ராக்சிமலாக இருக்கோ, எது அந்த காஸ் அந்த ஆஞ்சைனான்னு சொல்லுவோம். அதுக்கு ஆஞ்சைனானா பெயின், அந்த செஸ்ட் பெயினுக்கு என்ன காரணம் இருக்குது அந்த பிளட் வெசல் பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அப்போதைக்கு ரிலீஃபாக இருப்பாங்க அவங்க. ஸோ தட் தே கேன் ப்ரொலாங் ஃபார் another 3-4 years. பட் இன்னொரு இருக்குன்னா ஸ்டென்ட்டுங்கிற இந்த மெட்டல் ஸ்ப்ரிங் வைக்கும்போது த பேஷண்ட் ஷுட் டேக் மெடிசன்ஸ், குளோபடோகிரல் எக்கோஸ்பிரின் ஒரு டேப்லெட் இருக்குது. இதை வந்து 1 year தே ஷுட் டேக் வித்தவுட் ஃபெயில் எவ்ரி டே. ஏன்னா அது ஒரு நாள் ஸ்டாப் பண்ணாலும் அந்த நம்ம கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் உள்ள ஸ்டென்ட் வைக்கிறது இட் இஸ் அ மெட்டல் ஸ்ப்ரிங். இட்ஸ் அ ஃபாரின் பாடி. அதுக்குள்ளே நமக்கு நிறைய பிளட் கிளாட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, திருப்பி ரீப்ளாக்கேஜஸ் வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா 1 yearக்கு கண்டிப்பாக பேஷண்ட் ஷுட் டேக் திஸ் மெடிசன்ஸ்.
ஸோ இப்போ பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு வரும்போது உங்க டெக்னீஷியன்ஸோட ரோல் என்னவா இருக்கு? கேத்லாபோட ஃபங்க்ஷன் சொல்லுங்க. இன் பைபாஸ் சர்ஜரி, bypass surgery is entirely done in different theaters. That in cath lab என்றது we are controlling on the cath lab. Diagnosis தான் இந்த diagnosis and angioplasty இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எங்களோட பண்ணுவோம். பைபாஸ்னு வரும்போது bypass surgery is entirely different team of people and there is a team of doctors and everybody is there separate. அதுக்கு நமக்கும் வராது. எப்போ திருப்பி இங்க வருவாங்க? ஒரு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் again the patient will continue on medicines. And every 3 years or 4 years or 5 years, once a patient has any problem or something like that, they'll again come back to us. என்னன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு திருப்பி நம்ம ஆன்ஜியோ பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல. அந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ண கிராஃப்டில் பிளாக் இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில். இன்கேஸ் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா எல்லா பேஷண்ட்டும் சொல்ல முடியாது. 10% ஆஃப் த பேஷண்ட் வந்து திருப்ப பண்ண கிராஃப்ட்லேயே வந்து பிளாக்கேஜஸ் வரும். கிராஃப்ட்டுங்கிறது என்னென்னா நம்ம தொடையிலேருந்து கால்லேருந்து தொடை வரைக்கும் ஓப்பன் பண்ணி சஃபனஸ் வெயின் இருக்குது, அந்த வெயினை கட் பண்ணி எடுத்துட்டு அதை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளட் வெசல் ஹார்ட் மேலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் இருக்குன்னா பிளாக்குக்கு கீழே கொண்டு போய் அது கிராஃப்ட் கொடுத்துருவாங்க. அதை மேலே அயோட்டான்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் சொன்னோன்னா தமனி, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இது வழியாக பிளட்டு போக முடியாதனால மேலே இது வழியாக கீழே டிஸ்டல் ஆர்டரிக்கு பிளட் போகும். இப்போது ஹார்ட்டில் ஒரு ஏஞ்சியோ பண்ணுறோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், இதை தாண்டி எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் இந்த டயக்னோசிஸில் தெரியும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, பேஸ் மேக்கர் பொருத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதனால் அதெல்லாம் பண்ணுறாங்க? பேஸ் மேக்கர்ன்றது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கண்டிஷன். இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாமே பேஸ் மேக்கர்ஸ்ன்றது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். லைக் என்ன சொல்லுவோம்னா ஹார்ட்டில் வந்து நமக்கு நேச்சராகவே கரண்ட்டு பேட்டரி இருக்குது. இட்ஸ் அ கண்டக்ஷன் சிஸ்டம். இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் நமக்கு வந்து ஹார்ட் வந்து இர்ரெகுலராக பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்காது. பட் இவங்களுக்கு இந்த கண்டக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக வந்து 70 ஹார்ட் ரேட் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் 35 to 40 கீழே வந்துடும். அந்த ஹார்ட் ரேட் ஸ்லோவாக பம்ப் பண்ணும் ஹார்ட். அந்த டைமில் அந்த ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் நம்ம பேஸ் மேக்கர்ன்ற இதை பொறுத்துறது. நமக்கு இப்போ பேஸ் மேக்கர்ன்றது வந்து 2 வகை இருக்குது, டெம்பரவரி இருக்குது, இது இருக்குது. டெம்பரவரியானா தொடை வழியாக டியூப் போட்டு இதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தொடை வழியாக இப்போ இன்ஜெக்ட் பண்ணி அது வழியாக ஒரு டியூப்பை போட்டு ரைட் வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் ஹார்ட்டில், அது உள்ள ஒரு டியூப்பை வச்சுட்டு வெளியில் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை டெம்பரவரியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். இது வந்து லைஃப் லாங்காக வச்சுக்க முடியாது, டெம்பரவரி. பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஷோல்டரில் ஒரு சின்ன பாக்கெட் இன்சர்ஷன் கொடுத்து இங்கேருந்து நம்ம வெயினை பங்க்சர் பண்ணி இது வழியாக நம்ம வந்து லீடு இருக்குது, அந்த பேஸ் மேக்கர் லீடு இருக்குது, அதை திருப்பி கொண்டு போய் ரைட் வென்ட்ரிக்கலில் அப்பெக்ஸ்குள்ளே வச்சுட்டு இங்கே வெளியே பேஸ் மேக்கர்ன்றது அது ஒரு 15 to 18 grams இருக்கும், சின்னதாக இருக்கும், பேட்ரி வித் அ சர்க்யூட் அண்ட் எவ்ரி திங். நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா சாலிடாக ஒரு 7 to 10 years there will be no problem. This will take care of. In case heart ரொம்ப இதுவாக இருக்குன்னா கூட this battery will support and stimulate the heart to function. பொதுவாக இருதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். அது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வெளியே தெரியுது, அது லைஃப் ஆர் டெத் கண்டிஷன் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு ஹார்ட் செக்கப், இப்போ மாஸ்டர் செக்கப்லாம் போகிறோம். அப்போ வந்து இந்த இருதயம் சார்ந்த ஒரு டயக்னோசிஸ், ஒரு செக்கப் அப்படின்னு வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம்? கேட்ட கேள்விக்கு இது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஹார்ட் அட்டாக்ன்றது முதலெல்லாம் வந்து 60 வயசுக்கு மேலே தான் வந்து எல்லாமே இருந்தது. நவடேஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸில் நிறைய பேஷண்ட்ஸ் அபவுட் 20-25லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வர நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. நாங்களே வந்து ஆஞ்சியோகிராம் 25 to 40 வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க. அரௌண்ட் 30 to 40% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 to 40 years தான். அபவ் 40 yearsங்கிறது வந்து ஒரு 30% இருக்குது. அபவ் 50-60ன்றது தான் 25% தான் இருக்குது. ஹார்ட் அட்டாக்லாம் இப்போ ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்னால ரொம்ப யங் ஏஜ்லேயே இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெஸ் ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணுறது இது எல்லாமே. பட் இந்த கண்டிஷனில் தான் வந்து நிறைய வந்து எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் நிறைய கேசஸ்லாம் வருது. நிறைய பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பீப்புள் தான் ஒரு 30 years 32 years நிறைய பேர் வந்து நாங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம், நைட்டில் எமர்ஜென்சிஸ் கேசஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நான் ரொம்ப த்ரெட்டனிங்கில் 32 yearsல வந்து ஒரு ஏஞ்சியோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இட் இஸ் வெரி ரிஸ்கி தான்.
பிகாஸ் பேஷண்ட் வந்து எப்படின்னா 30 இயர்ஸ்லேருந்து ஹேஸ் டு கோ ஆன் டில் இஸ் லைஃப் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கணும் அவன். ஹேஸ் டு டேக் மெடிசன்ஸு லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆன் இட். அதுக்கு தான் சொல்கிறது ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டாக மெயினாக. ஃபுட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது, அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக பார்த்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அது நமக்கு ஃபாலோ, அதாவது கிராண்ட் ஃபாதருக்கு என்ன இருக்குது. மெயினாக வந்து கார்டியாக் ப்ராப்ளமே வந்து பாதி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலும் 50% வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரினாலேயும் வரும். அதனால் காமனாக பார்த்தீங்கன்னாக்கா மென் ஆர் அபவ் 40 when they are reaching 40 and women also are reaching 40 they should take periodically every year ஒரு மாஸ்டர் செக் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு டயபட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இஷ்யூஸே வராது, ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதில் யங் ஏஜில் வருது அப்படின்னும் போது அவங்க சிம்டம்ஸ் வந்து இக்னோர் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. செஸ்ட் பெயின்றதை அந்த 30 years 25 யாரும் செஸ்ட் பெயினை ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதோ ஃபுட்டு மாற்றி எடுத்துட்டோம், அசிடிட்டினால பெயின் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஏதாவது டேப்லெட் எடுப்பாங்க. அது மாதிரி இக்னோர் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோம்னா அப்சர்வ் பண்ணி 2 hours கழிச்சு இன்னொரு இசிஜி எடுத்து பார்த்தோம்னா we can rule out whether he has any cardiac symptom தானா இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் தானா, இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். பீப்புள் இக்னரன்ஸ் தான் வந்து இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. அதில் உங்களுக்கு இக்னோர் பண்ணிடுறாங்க, கார்டியாக் பெயினை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. தட் ஆல்சோ வை கேன் சே இஸ் ஏஜ் தான். அந்த ஏஜில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க கார்டியாக் டிசீஸ். அதாவது இதுலேயே நான் சொன்னதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹெல்த் செக்அப் பண்ணலாம், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலாம். அதில் கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கலாம், டயபட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கலான்ட்டு. அதே மாதிரி ஃபீமேல்ஸும் இதே மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு கார்டியாக் ஒப்பீனியன், டயபட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன், கைனகாலஜி ஒப்பீனியன். ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு இதில் லாட் ஆஃப் கைனக் இஷ்யூஸ் எல்லாம் வருது. இதெல்லாமே வந்து பீரியாடிக்கலாக செக் பண்ணணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் வெதர் தேன் கோயிங் இன்டு வெரி பேட் சிச்சுவேஷன். அதுக்காக சொல்கிறது இது. இதுலேயே வந்து கார்டியாக் செக்கப்னு தனியாக இருக்குது. கார்டியாக் ஹெல்த் கேம்ப் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். கார்டியாக் ஹெல்த் செக்கப்னு இருக்குது. இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இது தனியாக பண்ணோம்னாலே ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹார்ட்டில் வந்து வெறும் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் ப்ராப்ளம்னு. கிடையாது. ஹார்ட்குள்ளே முதல்ல சொன்ன பேஸ் மேக்கர் இஷ்யூஸ் வரலாம், வால்வில் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாமே ரூல் அவுட் பண்ணணும்னா பேசிக்கலாக இசிஜி எடுக்கணும், எக்ஸ்ரே இது எக்கோ எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ட்ரெட்மில் எடுக்கணும். இதெல்லாமே எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கார்டியாக் பேக்கேஜ் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே இருக்குது, எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்குது. அதை பண்ணி கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் அனதர் நெக்ஸ்ட் இயர் 1 year யாருமே வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கெல்லாம் போகிறது இல்லை நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது தான் அதை பற்றி அதுக்கு முன்னாடி இப்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு நம்ம நார்மல் லைஃப்பில் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிளாக் நிறைய பேருக்கு வந்து 3 வெசலுமே பிளாக் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்ற பேஷண்ட்ஸ் நிறைய நம்ம. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நாம் முன்னாடியே செக்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? நமக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா கூட நம்ம ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 3 சொன்னீங்களே எக்கோ, ட்ரெட்மில், இது பண்ணும்போது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பண்ணும்போது அதுக்கு தான் அது பண்ணுறதே. நம்ம எதுக்கு நாம் இந்த இசிஜி எக்ஸ்ரேலாம் பண்ணுறோம், எக்கோலாம் ட்ரை பண்ணுறோம். ஒரு சில பேஷண்ட் ட்ரெட்மில்ல நடக்க முடியாது, அவங்களால ட்ரெட்மில்லாம் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் எக்கோவில் பார்க்கலாம் ஹார்ட் மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இசிஜிலையும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தெரிஞ்சிடும். இவங்களுக்கு தான் நம்ம ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிவியர் ட்ரிபிள் செல் டிசீஸ், சர்ஜரியும் பண்ண முடியாது, ஆன்ஜியோபிளாஸ்டியும் பண்ண முடியாது பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் தான் வேறு ஆப்ஷனே இல்லை, மெடிசன்ஸ் தான் சாப்பிட்டாங்கன்னு அவங்க. இதுக்கு தான் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த இசிபின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹவு ஃபார் இட் இஸ்ன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நாங்கள் போகலை, எங்களுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒன்றும் நாங்கள் என்ட்ரு ஆகலை, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இசிபின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் கேன் சப்போர்ட் த ஹார்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெட்மில் பற்றி சொன்னீங்களே, நிறைய பண்ண முடியல. இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம போகும்போது நம்மளால ட்ரெட்மில் அவங்க சொன்ன மெஷரில் ஒர்க் அவுட் பண்ணலன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா? இல்லை அவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுக்காததுனால அவங்களால பண்ண முடியலையா? அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் தான் சொல்ல முடியும். அதில் உங்களுக்கு அது மாதிரி அவங்களால நடக்க முடியாமல் இருக்கலாம், நீ ஜாயின்ட் பெயின் இருக்கலாம், இல்லை ட்ரெட்மில் மிஷினில் ஏறிட்டு ஒரு ஆனால் பீரியாடிக்கலாக நடக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் வாக்லாம் போகாதவங்க, அவங்களால நடக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயும் செகண்ட் ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம். அது வந்து உடனே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. தட் பிகாஸ் ஆஃப் தேர் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அதனால தான் இந்த இஷ்யூ வரும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி கூட வரது இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது, 3 stage 4 stage எல்லாம் போகிறது இருக்குது. இது ப்ராப்பராக போகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்ட்டில் எங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் கேனாட் டாலரேட் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் த ஸ்டிமுலேஷன்.
இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்ற இது வரும், உங்களுக்கு ஸ்வெட்டிங் வரும், இசிஜியில் பயங்கர சேஞ்சஸ் வரும், இமீடியட்டாக வி ஷுட் ஸ்டாப். இமீடியட்டாக ட்ரெட்மில்லை ஸ்டாப் பண்ணி பேஷண்ட் ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரெட்மில்லை அனலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, வி கேன் ஃபைண்ட் அவுட் அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டயக்னோசிஸ்க்கு அப்புறம் இதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் தான் நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒருத்தங்களுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி வர்றதுக்கு எவ்வளோ தூரம் சான்சஸ் இருக்குது? அது நான் அதுதான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் அரௌண்ட் 35-40 இயர்ஸ் எல்லாம் வராங்க. ஃபீமேல்ஸ் டசன்ட் ஹேவ் எனி பேட் ஹேபிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் என்ன சொல்லலாம். பட் அவங்களுக்கும் இந்த கார்டியக் ப்ராப்ளம் வருது, யாருக்குமே அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இல்லாமல் இருக்குது. அது சடனாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சடன் ஷாக் நியூஸ் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஃபீமேல்ஸ் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, எதையும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பாசம் சொல்லுவோம், அது மஸ்குலர் அதாவது மைக்கார்டியல் ஸ்பாசம் சொல்லுவோம். அது என்ன ஆகுனா பிளட் வெசல் அந்த டைமுக்கு சுருங்கி ஒட்டிக்கும். அப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு பெயின் வரும், ஸ்ட்ரெஸ் வரும் எல்லாமே. பட் நம்ம ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது நார்மல் குவாலிட்டிஸாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெடிசன்ஸ் இருக்குது. அது வந்து அந்த டேப்லெட் டெல்சமெசார்னு இருக்குது, அதை கொடுத்து அதை கண்டினியூ பண்ணி அவங்கள பீரியாடிக்கலாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொண்டு வரணும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு. இது மாதிரி கேசஸ் நிறைய வந்திருக்கு. பிளாக் இருக்காது, அந்த டைமுக்கு அது சுருங்கிடும் ஆட்டோமேட்டிக். பிகாஸ் ஆஃப் அவங்களோட நேச்சர் அந்த எல்லாத்தையும் போட்டு அவங்க மென்டலாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் என்ன பிளட் வெசல் ஷ்ரிங்க் ஆகிடும். அதுதான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வருது. பட் இதை வந்து அவங்கள வந்து பீரியாடிக்கலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள நம்ம 1 year ஒன்ஸ் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எக்கோ பண்ணணும், ஹார்ட் ஃபங்க்ஷன் டவுன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தோம்னாலே ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஒரு இருதய அறுவை சிகிச்சை கூடத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் அப்படிங்கிற முறையில் இந்த டெக்னாலஜியே வந்து புதுசாக இருக்குது. கேத்லாப் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து இது என்ன, இதில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அங்கே இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களோட ரோல் என்னவாக இருக்குது, அதையும் தாண்டி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு அப்படின்னு வரும்போது என்னென்ன மெஷர்ஸ்லாம் இன்றைக்கி மருத்துவத்துறையில் இருக்குது, அது எப்படி செயல்பட்டு இருக்கு, நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னும் போது எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவைன்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புகழ்பெற்ற தமிழ் நாடேடு ஒன்றில் மருத்துவர் கணேசன் புற்றுநோயை எதிர்கொள்வது எப்படி என்று கடந்த வாரம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இன்றைக்கு மற்ற நோய்களைப் போல புற்றுநோயும் கூடுதலாக பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். முன்பெல்லாம் புற்றுநோய் என்பது எப்போதாவது 1000 பேரில் ஒருவருக்கு வரும், அல்லது நிறைய பேருக்கு இருந்திருந்தாலும் அது கண்டறியப்படாமல் இருந்திருக்கலாம். எப்போதும் நோய்களில் 2 வகை இருக்கிறது. கண்டறியப்பட்ட நோய், அறியப்படாத காரணத்தால் இல்லை என்று சொல்ல முடியாது உள்ளே இருக்கிற நோய். இன்றைக்கு மருத்துவ அறிவியல் வளர்ந்திருக்கிற காரணத்தினால் எல்லாவற்றையும் உடனுக்குடனாக நம்மால் கண்டுபிடித்து விட முடிகிறது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாய்ப்பு வசதிகள் மிக குறைவாகவே இருந்தன. எனவே அன்றைக்கு புற்றுநோய் இருந்திருக்கக்கூடியவர்கள் கூட அதனை அறியாமலே ஏதோ ஒரு நோயினால் இறந்து போய்விட்டார்கள் என்று கருதியிருக்கவும் கூடும். ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகள் ஒன்றை வெளிப்படுத்துகின்றன, புற்றுநோயினுடைய அளவு கூடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அது. அப்படியானால் அது பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை. அதை எப்படி தடுப்பது, வந்துவிட்டால் எப்படி குணப்படுத்துவது, மீறினால் அதற்கு என்ன வழி என்கிற இந்த 3 கோணங்களில் நாம் அதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனைத்தான் மிக எளிமையாக மருத்துவர் கு. கணேசன் அவர்கள் தன் கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அடிப்படையில் 2 செய்திகள் நம்பப்பட்டன, அதில் உண்மையும் இருக்கிறது. ஒன்று, இது ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய் என்பது. இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு பொதுவாகவே பல நோய்கள் வரும், அதில் புற்றுநோயும் ஒன்று என்பது.
இவை இரண்டுக்கும் அடிப்படைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு இருந்தால் அவருடைய பரம்பரையில் கண்டிப்பாக வந்தே தீரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை நீர் என்கிற அந்த நோயைப் போல கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு ஓரிரு தலைமுறைகளுக்குள்ளாக வந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றாலும் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தென்படுகின்றன என்பதை மருத்துவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் புற்றுநோய் இல்லை, எல்லா நோய்களுக்கும் உடல் இடம் கொடுக்கும். இப்போது புற்றுநோய் வருவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதும் ஒரு செய்தி. ஆனால் இவற்றை தாண்டி இன்றைய மருத்துவ அறிவியல் ஆய்வு சில செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சம். குறிப்பாக புகைப்பிடித்தல் என்பது புற்றுநோய்க்கு பெரிய காரணமாக இருக்கிறது என்பது ஒரு முதன்மையான செய்தி. அதனை தாண்டி நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை இவைகளும் காரணமாக இருக்கின்றன. ஆனால் மிக மிக கூடுதலாக இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம், அதனோடு சேர்ந்து பான்பராக் போடுவது, குட்கா போடுவது போன்றவைகளெல்லாம் இந்த வாய் புற்றுநோயை கொண்டு வருவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இன்றைக்கு வாய் புற்றுநோய் வருகிற மிக பலருக்கு இந்த பான்பராக் அல்லது அந்த குட்கா என்கிற பழக்கம் இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதனை திரைப்படங்களிலெல்லாம் போட்டும் காட்டுகிறார்கள். ஆனாலும் அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. இதில் மிக கண்டிப்பாக கைவிட வேண்டிய பழக்கம் என்று சொல்லப்படுவது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம்தான். மருத்துவர்கள் சிலர் கூறுகிற போது மது பழக்கத்தை விட இது கொடியது என்று சொல்லுகிறார்கள். இது இன்னொரு வகையிலும் கொடியது. மது குடிக்கிறவனை மட்டும்தான் எரிக்கும், புகை எதிரில் இருக்கிறவனையும் சேர்த்தே கெடுக்கும். எனவே அந்த விதத்திலும் புகை என்பது கூடுதலான தீங்குடையது. அது மட்டுமல்லாமல் இந்த புகை என்பது என்ன செய்கிறது என்றால், உள்ளே போனதற்கு பிறகு நம் உடம்புக்கு உள்ளே இருக்கிற செல்களின் மீது தேவையற்ற ஒரு உறுத்தலை, அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த புகையிலையிலேயே பல்வேறு விதமான உட்பொருள்கள் கலந்திருக்கின்றன. நாம் அறிவோம், நிகோடின் தொடங்கி பல்வேறு விதமான உட்பொருள்கள் கலந்திருக்கின்றன. இவை அனைத்தும் நம் மரபு அணுக்களினுடைய தன்மையை மாற்றுகின்றன. இதுதான் இன்றைய கண்டுபிடிப்பினுடைய உச்சம் என்று சொல்லலாம். மரபு அணுக்களினுடைய தன்மையை மாற்றுகின்றன. அதன் காரணமாக அந்த செல்கள் தாறுமாறாக வளர்ச்சி அடைகின்றன. அதாவது வரம்பு மீறிய வளர்ச்சி தான் பிறகு புற்றுநோயாக வந்து சேருகிறது என்பதே மருத்துவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி. அப்படி வரம்பு மீறுகிற வளர்ச்சிக்கு இந்த புகை ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அப்படி புகையிலையினால் ஒரு நோய் வந்துவிடுமானால் அந்த புற்றுநோயை குணப்படுத்துவது அவ்வளவு எளிதாக இல்லை. இன்றைக்கு அரசு அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் இந்த கட்டுரையாளரினுடைய இன்னொரு நோக்கம். எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன? இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகள் 25 இருக்கின்றன. அவை தவிர்த்து ஏராளமான தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றன. 25 மருத்துவமனைகள் என்பது இன்றைக்கு இருக்கிற புற்றுநோயின் வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற போது மிக மிக குறைவுதான். இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு நாளும் சமாளிக்க முடியாது. அப்படியானால் என்ன செய்யலாம்? அரசு மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும், அல்லது தனியார் மருத்துவமனையில் கூட இந்த நோய்க்காக சிகிச்சை பெறுகிற ஏழை மக்களுக்கான நிதி உதவியை அரசு செய்ய வேண்டும். அரசுக்கு என்ன தேவை? அதற்காகத்தான் அரசு இருக்கிறது. அரசு என்பதே மக்கள் நலம் சார்ந்தது, குறிப்பாக ஏழை மக்கள் நலம் சார்ந்தது. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருப்பவர்களிடமிருந்து வரியை அரசாங்கம் பெறுகிறது. பெறுகிற வரி இல்லாதவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதுதான் சமூக நீதி. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றவர் சொல்லுகிறார். இயல்பாக மக்களும் கூட தங்களின் உணவு பழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்டுரை அறிவுறுத்துகிறது. மிக விரைவாக உணவுகள் தயாரிக்கப்படுகின்றனவே. இன்றைக்கு அதுதான் ஒரு பெரிய பண்பாடாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் என்று இன்றைக்கு அதனை நாம் ஒரு பெயர் வைத்தே அழைக்க தொடங்கிவிட்டோம். ஓடுகிற ஓட்டத்தில் நின்றபடியே ஏதேனும் ஒன்றை உட்கொண்டு விட்டு அடுத்த வேலைக்கு போவது என்கிற அவ்வளவு பரபரப்பு, இயந்திரமயமான இந்த வாழ்க்கையினுடைய போக்கு
அந்த விரைந்து தயாரிக்கப்படுகிற உணவுகளும் கூட உள்ளே மரபு அணுக்களிலே மாற்றத்தை கொண்டு வருகிற காரியத்தை செய்கின்றன. ஆகையினால் அந்த உணவு முறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த உணவு முறைகள் அதிலே இருந்துதான் பெரும்பான்மையாக சிக்கல்கள் வருகின்றன. ஆனால் அதனை தாண்டி நம்மையும் மீறி வேறு சில காரணங்களாலும் புற்றுநோய்க்கு நாம் உள்ளாகிறோம் என்று மருத்துவர் கூறுகிறார். அது என்ன நம்மை மீறிய காரணம் என்றால், கதிரவனிலிருந்து வருகிற அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த புற ஊதா கதிர்கள் அவை நம் உடம்பில் படுகிற போது நம்முடைய தோலின் மீது அவை மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் காரணமாக புற்றுநோய் வருவதற்கும் வழி இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் அருந்துகிற பானங்களில், நாம் உட்கொள்ளுகிற ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு போத்தல்களில் அடைக்கப்பட்ட உணவுகளில் அவை கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக போதுமான அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சிகளை கொல்கின்றனவோ இல்லையோ ஒரு கட்டத்தில் உட்கொள்கிறவனை கொள்கிற நிலைமைக்கு வந்துவிடுகிறது என்றும் கூறுகிறார்கள். இன்னும் 20 ஆண்டுகளில் இப்போது இருப்பதை விட 70% புற்றுநோய் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அந்த கட்டுரையை படிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய அச்சம். தொடக்க நிலையிலேயே கொண்டு வந்தால் 40% பேரை குணப்படுத்திவிட முடிகிறது. எனவே அவ்வப்போது சோதனை செய்து கொள்ளுகிற பழக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். உணவு பழக்கத்தில் கவனம் வேண்டும். இவை இரண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே புற்றுநோய்க்கு மிக பலர் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கொடுமையை தவிர்த்து விடுங்கள், அதனை எதிர்கொள்ளுங்கள் என்றுதான் இந்த கட்டுரை நமக்கு அறிவுறுத்துகிறது. வணக்கம். போன வாரங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி பேசியிருந்தோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடை இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டு, கரன்சி, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இந்த பாண்ட்ஸில் பர்டிகுலராக ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்னா என்ன, அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த குமுலேட்டிவ் பாண்ட்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை டீப் டிஸ்கவுண்ட் பாண்டுக்கும் குமுலேட்டிவ் பாண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். டீப் டிஸ்கவுண்ட் பாண்டில் அமௌண்ட்டை முன்னாடியே நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டையும் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, உங்களோட முடிவு அமௌண்ட்டையும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. குமுலேட்டிவ் பாண்ட்ஸுங்கிறது நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பணத்தை போட்டுக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 1000 இல்லை மல்டிபிள் ஆஃப் 5000 இந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம்னு சொல்லிவிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். டீப் டிஸ்கவுண்ட் பாண்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது, இந்த குமுலேட்டிவ் பாண்ட்ஸில் முன்னாடி எடுத்துக்கலாம். இதான் வித்தியாசம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, 15-18 இயர்ஸ் முன்னாடி டாடா கம்பெனியில் ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுவாங்க. டிபெஞ்சர் பாண்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, டிபெஞ்சருங்கிறது ஹைலி செக்யூர்டு, அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ட்ரஸ்டியை க்ரியேட் பண்ணி அதுதான் ஒரு கம்பெனி ஏதாவது திவால் ஆச்சுன்னா அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது டிபெஞ்சர் ஹோல்டருக்கு தான் பணத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி லெவலில் வச்சு ஹைலி இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 13% நாங்கள் வட்டி கொடுக்குறோம், கூப்பன் ரேட் 13%, உங்களுக்கு 10,000 ரூபா ஒரு இதுக்கு ஒரு பாண்டோட ப்ரைஸ் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10,000 ரூபான்னு கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் முதல்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க 10,000 ரூபா போட்டு. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% இருந்திருக்கு. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பாண்ட்ஸும் ஃபியூச்சரில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்பயும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான். ஒரு 10,000 ரூபா இன்ஸ்ட்ருமெண்ட்டை 12% கூப்பன் சொல்லக்கூடியது ஒரு வட்டி. டிபெஞ்சர்னு சொன்னால் கூப்பன்னு சொல்லிப்பாங்க. அந்த 12% வட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பப்ளிக் இஷ்யூ மாதிரி எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் கழித்து ஒருத்தர் அதை விற்கணும்னு நினைக்கிறாரு. நார்மலாக டிபெஞ்சரை திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க. அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்கிப்பாங்க, நடுவில் வாங்க முடியாது. வேறு யாருக்கிட்டே வேணால் நம்ம விற்கலாம். அப்படி விற்கும்போது அவருக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லணும். இதே 10,000 ரூபாய்க்கு அவர் வாங்க மாட்டார். மார்க்கெட் ரேட்டில் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அவர் சொல்லுவார், உங்களோட பாண்டை நான் 10,000 ரூபா பாண்டை 9,800 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அவர் என்ன பார்ப்பாருன்னா, ஈல்டு டு மெச்சூரிட்டி, எனக்கு ஈல்டு டு மெச்சூரிட்டி 12% வரணும். அதுக்காக என்ன பண்ணுவார், உங்களோட பிரின்சிபலை கழித்து
அந்த குறைச்ச பிரின்சிபலுக்கு 12% வட்டி, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 12%ங்கிறது 10,000 ரூபாய்க்கு வரும். ஆனால் வாங்குகிற அமௌண்ட்டு 9,500 வாங்கியிருப்பீங்க. இதை வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுன்னு பேர். அப்படி வாங்கும்போது பிராண்ட் ப்ரைஸ் குறைச்சலாக போகும். இதே வந்து சடனாக அந்த மார்க்கெட் ரேட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ குறைஞ்சிருந்ததுன்னா ப்ரீமியமில் போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக போகும். இதுதான் வந்து ஒரு பாண்டு ட்ரேடிங், டிபெஞ்சரை ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம். டீப் டிஸ்கவுண்ட் பாண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். இதே பாண்டில் வந்து முன்னாடிலாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸு, ஷார்ட் டேர்ம் டாக்ஸ் ஃப்ரீ வந்திருக்கும். 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை 5 வருஷத்துக்கு லாக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. நமக்கு கேபிட்டல் கெயின் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நிலத்தை விற்றுருந்தாலோ, நிலத்துக்கு உண்டான நிலத்தையோ ஒரு பர்டிகுலர் அசட்டையோ விற்று, மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ விற்று உண்டான கேபிட்டல் கெயின் நமக்கு இவ்வளோ ரூபா வந்துருந்ததுன்னா, அந்த கேபிட்டல் கெயினை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு முன்னாடிலாம் பாண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. 54EA 54EBன்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸுங்கிறது வந்து நார்மலான பாண்டை விட குறைச்சலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும். ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேயே கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து எதிராளி கோட் பண்ணியிருப்பாங்க. எதிராளிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களோ இல்லை பாண்டு மார்க்கெட்டோ இல்லை எஃப்டியோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபா வட்டி வரும், இவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இருந்தால் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து இப்போ இது எல்லாம் வந்து ஒரு நார்மலான பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்போதுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒன்று, பிஸ்னஸ் நடத்துறதும் ஒன்று தான். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, பிஸ்னஸை நடத்துகிறவங்க வந்து முழு நேரம் அந்த பிஸ்னஸில் கவனம் பண்ணியிருக்கணும். அதை நடத்துறதுக்கு உண்டான திறமை இருக்கணும். அதை வந்து நடத்துறதுக்கு உண்டான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க ரெகுலராக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கணும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ். பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே வந்து 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து அவங்க ஒன்லி பிஸ்னஸ் கம்யூனிட்டி, பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தால் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒண்டி தான் இது தெரியும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி டேட்டில் வந்து யார் வேணாலும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வேண்டியது ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை எடுத்து கன்சல்ட் பண்ணி எதில் சூஸ் பண்ணலாம், நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லி போய்ட்டு அதை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதோ, டெய்லி போய் அடுத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டதோ இருந்தோன்னா பிஸ்னஸ் கெட்டு போயிடும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப் என்னங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுங்கிறத பார்க்கணும். நம்மளோட இன்வால்மெண்ட் என்னங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சில டைப் பார்த்திங்கன்னா வெறும் பணத்தை போடுவாங்க, ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலை கையில் எடுத்து வச்சுப்பாங்க. ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்னால் அந்த கம்பெனிக்கு உண்டான பேங்க் ஆப்ரேஷன்ஸை இவங்க கையில் எடுத்து வச்சுக்குவாங்க. நடத்துறது ஒருத்தர் நடத்துவாங்க, முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிப்பாங்க, இன்னென்ன பேமெண்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட அப்ரூவலுக்கு வருவேன், இந்தந்த பேமெண்ட்டுக்கு நானே இஷ்யூ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வருவாங்க. இன்னொருத்தரவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க வந்து நான் பணமும் போடுறேன், உனக்கு பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது மூணாவது வந்துட்டு பணத்தை போட்டுட்டு எனக்கு வருஷம் டிவிடெண்ட் மட்டும் கொடுங்க, நான் வேறு எதுலேயுமே தலையிட மாட்டேன், போர்ட் ஆஃப் டைரக்டராகவும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நார்மல் இன்வெஸ்டர்ஸ். இந்த மூணுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி அதை சூஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை வந்து அமௌண்ட்டை எப்படி எவாலுவேட் பண்ணுறது. ஒரு பர்டிகுலராக ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கலாம். ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம்னா என்னென்னா, இப்போ வந்து சொல்லக்கூடிய வந்து நிறைய ட்ரெண்ட்ஸு, க்ரீன் ட்ரெண்ட்ஸு, நேச்சுரல்ஸு, கேஎஃப்சி, மேரி ப்ரௌன், அப்புறம் வந்து ராப்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம்ஸு, எஜுகேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது, க்ளீனிங் சர்வீசஸ் இருக்குது, ட்ரை க்ளீனிங் சர்வீசஸ், நிறைய இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 4,000 ஆப்பர்ச்சுனிட்டி, 4,000 ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேலே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டெய்லியே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து மீடியம் டு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது. லார்ஜ் ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் கன்சூமர் ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி. கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, பெரிய ப்ராடக்ட் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, மேனுஃபேக்சரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா
நம்ம எவ்வளோ பணம் போட போகிறோம், என்ன அந்த பணம் எங்கே போகுது, இந்த பணத்துக்கு நமக்கு எப்படி ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு ஓரளவு கேல்குலேஷன்ஸ் கையில் இருக்கும். அந்த கேல்குலேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சிமிலராக இது எந்த ஊரில் நடந்திருக்கு, இதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி இதை வந்து அணுகியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களோ இல்லை ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களோ டக்குன்னு பணம் போடாமல் ப்ராப்பரான கன்சல்டன்ட் வந்து அணுகி இதை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஊரில் வந்து இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ரூபா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ நமக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு வருஷம் இப்போ ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பணம் போடுறாங்கன்னா 1.5-2 வருஷத்துலேயே வந்து டோட்டல் 25 லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துடுறாங்க. 3ஆவது வருஷத்துலேருந்து ஃபுல்லாக லாபத்திலே ஓட்டுறாங்க. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரான்ச்சைஸி. இதில் ரிஸ்க் இருக்கா, நீங்கள் இதுக்கு கேரண்டி கொடுப்பாங்கன்னா கேரண்டிலாம் யாருமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட், அன்செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட். செக்யூர்டுங்கிறது வந்து உங்களோட கடன் யார்கிட்டையும் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே அன்செக்யூர்டு தான். நம்ம தீர்மானம் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஓரளவு ரிட்டர்ன்ஸ் நமக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ போயிட்டுருக்குங்கிறத, இதை மாதிரி எத்தனை பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வரதுனால இதில் ஓரளவு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு. செகண்ட் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒருத்தரோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்னால் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸில் போய் நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை அதில் போய் நம்ம பணம் போடணும்னு நினைக்கிறோம், இல்லை நம்ம ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி இருக்குன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி எவால்வேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்க்குறது. ஸோ அதுக்கு வந்து நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். இதை பற்றி இதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கேல்குலேஷன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கேல்குலேஷன் ஓரியன்டாக இருக்குது. இந்த மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். சென்ற வாரம் பேசும்பொழுது பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு என்ன பலமான கருத்தை முன் வச்சேன். ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்தாலே பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறதில்ல, பேசினாலும் கேட்கறதில்ல, பாதி நேரம் ஃபோனில் இருக்காங்க, வேறு யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொல்ல வர கருத்து ஏற்கனவே தெரியுங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இனிமேல் சமாளிக்க போகிறோம்? வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 ஃபோனில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லோரும் யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல. அடிப்படையான விஷயங்கள், அதாவது இந்த கோஆர்டினேஷன் பண்ணுற ஒருங்கிணைக்கிறதுக்காக சொல்கிற விஷயங்களை தவிர மற்றபடி பரஸ்பரமான விஷயங்கள் குறைஞ்சிட்டு வருது. பழைய கதைகளையெல்லாம் அதிகமாக கேட்டுட்டு இருந்தோம், இப்போல்லாம் பழைய கதைகள் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அவனோட லைஃப் நல்லா இருந்தால் சரி, அவளோட லைஃப் நல்லா இருந்தால் சரி, அதுக்காக தான் நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இனிமேல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதோட குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு எடுபடுறதில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சுயநலமான உலகத்தில் அவங்க வந்து பிறந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொருத்தருக்காக ஒரு காரியம் செய்தல் அப்படிங்கிற இந்த தியாகங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் வந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சினிமாலையும் தியாகம்லாம் கிடையாது. ஒவ்வொரு சினிமாலையும் தியாகம் இருக்கும், ஒவ்வொரு சினிமாலையும் குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு சினிமாலையும் விட்டு கொடுத்தல் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு வேலையை விட்டு கொடுப்பான், காதலை விட்டு கொடுப்பான், கல்யாணத்தை விட்டு கொடுப்பான், தன்னோட எல்லாத்தையும் மாற்றி இன்னொருத்தருக்காக விட்டுட்டு போகிறது. அது யாராகட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், விட்டு கொடுத்தல் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பகிர்தல் இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது. எல்லாம் தனித்தனி தீவுகளாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்களோட இதில் நம்ம நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் பையன்கிட்ட போய் நான் உனக்காக எல்லாம் விட்டு கொடுத்தேன், தியாகம் செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் அந்த பையனோ பொண்ணோ புரிஞ்சுக்க முடியல. தியாகம்னா என்னென்னு திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தருக்கு எந்த காரியமும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்காகத்தான் அப்படிங்கிற புரிதல் தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஏன் செய்யணும், உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, நான் ஏன் செய்கிறேன், இதை நான் எனக்காக செஞ்சுக்கிறேன், இன்னொருத்தருக்காக செய்கிறதுனா என்ன? அடிப்படையாக இங்கே தான் நமக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் வருது. அடுத்த விஷயம் என்ன செய்கிறாங்கன்னா, பல பெற்றோர்கள் தங்களால் இயலாததை பிள்ளைகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த காலம் எங்களெல்லாம் முடியல, வசதி இல்லை, நாளாக இருந்தால் எப்படியோ பயங்கர டாக்டருக்கு படிச்சிருப்பேன் நான்,
ஐஏஎஸ் ஆகிருப்பேன், இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு இருப்பேன், கான்வெண்ட்டில் படிச்சிருப்பேன், வெளியூர் போயிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு நடக்காத கனவு. ஆனால் இந்த கனவு வந்து பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் நீங்கள் கனவாக நினச்ச விஷயத்த கனவாக நினைக்காமல் இருக்கலாம். அடுத்த டிஸ்கனெக்ட் இது தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நமக்கு இதுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக திணிக்கிறோம் நம்ம அந்த குழந்தை மேலே திணிக்கிறதோடு இல்லாமல் உன்னோட நல்லதுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கில்ட் வேறு க்ரியேட் பண்ணோம், குற்ற உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுறோம். இந்த குற்ற உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்கிறதுனால கேட்க வேண்டிய இல்லாட்டி பலவந்தப்படுத்தும் பொழுது அதை கன்சிடரேஷனுக்கு கொண்டாடுறாங்க. இன்னொன்று கேட்பாங்க, சரிங்க நான் சொல்லலைங்க, அவனுக்காவது தெரியணும் இல்லைங்க, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு 15 வயசு 14 வயசு பையனுக்கு எப்படிங்க வாழ்க்கையை தெரியும்? 40 வயசு வாழ்கிறவங்களுக்கே நம்ம வாழ்க்கை தெரியாமல் இருக்குது. அப்போ சின்ன பையனுக்கு எப்படி வாழ்க்கையை தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. தெரியாததுங்கிறது தான் நார்மல்சி, நேச்சுரல் டெண்டன்சி. அதுதான் இயற்கையான விஷயம். என்னென்னா மாறிக்கொண்டே இருப்பது தான் மனம். நம்ம இதை செய்யலாம்னு நினைக்கிறோம், 2 வருஷம் கழிச்சு வேறு ஒன்று நல்லா பிரமிப்பாக தோணும். இந்த டைம் பருவம் அதுதான். இதுக்குள்ளேயே நீ 15-14 வயசுக்குள்ளே வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு சொல்கிறதே ஒரு வன்முறை. ஏன்னா இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 14 வயசில் தெரியுமா நீங்கள் இந்த வேலை தான் செய்வீங்கன்னு? யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வேலையை நான் 14 வயசில் செய்வேன், நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரல் விட்டு எண்ணலாம் 1000 பேரில். இதுதான் நிஜம். வாழ்க்கையை நம்ம போக நம்ம அமைச்சிக்கிறோம். அப்படி அமைச்சிக்கக்கூடிய சுதந்திரத்தை குழந்தைங்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது யோசிக்க பழகிறாங்க. நம்ம குழந்தைங்களை யோசிக்க விடாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகுதுன்னா, நம்ம இதில் கல்வி திட்டத்துலேயும் அப்படி தான். கேள்விக்கு இடம் கிடையாது, பதில்களை கொடுத்துட்றாங்க முன்னாடியே. இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறது. கேள்விக்கு இடம் இருக்கும் பொழுது அங்கே ஸ்பேஸ் நிறையா இருக்கும். இப்போ இது ஃபின்லாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா அவங்க, வேண்டாம் அந்த சப்ஜெக்டே வேண்டாம் அப்படின்னு. ஃபினாமினா பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. இந்த நாள் இதை பற்றி பேசுவோம், விஷயங்களை பற்றி பேசுவோம்னு. அப்போ அடுத்த நாள் எதை பற்றி பேசுவோங்கிற ஆர்வம் இருக்கும் குழந்தைங்களுக்கு உள்ளே வர்றப்பே. இங்கே என்னென்னா, எடுத்தோடையோ காலங்காலத்தில் முதல் பீரியட் கெமிஸ்ட்ரியா, நாள் பூரா மேத்ஸா, அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்தாங்கன்னா 3 மணி நேரம் பிடிச்சிடுவாங்க. அப்படிங்கிறப்பவே எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அதன் மேலே முதல் விஷயம் உங்களுக்கு என்னதோட வெறுப்பு வருது. ஆசிரியர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு பாடத்தின் மேலேயும், பாடத்தின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு கல்வியின் மேலேயும், பள்ளி மேலேயும் அப்படியே மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, உடச்சிட்டு பிரித்து சொல்லித்தராங்க. இன்றைக்கி இது கணக்குலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து என்னென்னா, அப்போ என்னென்னா கேள்விகள் நிறையா வரும். கேள்விகளுக்கு இடமளிக்காத ஒரு கல்வி சூழலில் வீட்டில் பேசினாலே அறிவுரைகளும் அறிவுறுத்தல்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் என்ன பண்ண முடியும்? கேள்வி எங்கே போய் கேட்பான்? நண்பர்கிட்ட தான் கேட்பான். நண்பர்கள் யார்? இவனமாக விட தெரியாதவர்கள் தான், இவனோட குழம்பு போனவங்க தான். நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்? நம்மளோட கீழே இருக்கிறவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டு இல்லையா? இவன் ஒருத்தன் ஃப்ரெண்டாக வச்சுருக்கான்னு யாரை வச்சுருப்பான்? இவன் கூட இணக்கமாக இருக்கக்கூடியவங்க. அவனுக்கு இதே குழப்பங்கள், இதே சந்தேகங்கள் இருக்கும். 2 பேர் சேர்ந்து தேடுறாங்க. இப்போ இந்த சேர்ந்து தேடக்கூடிய இந்த வேலையை ப்ராசஸில் அப்பா அம்மாக்கள் ஈடுபட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறப்போ கல்வி பிரமாதமாக இருக்கும். இப்போது பையன் தெரியும் ஒரு கேள்வி கேட்குறான், யூஎஃப்ஓன்னா என்ன அப்படிங்கிறான். உங்களுக்கும் தெரியல, என்னமோ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், பறக்கும் தட்டும்பாங்கப்பா, தெரியல, படித்ததில்லை. இந்த மனோபாவத்தோடு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டிங்கன்னா, உட்காந்து கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்ச விஷயங்களை ஒன்றா திரட்டினீங்கன்னா அற்புதமான பகிர்தல் கிடைக்கும். ஏன்னா 2 பேருக்கும் தெரியாதுங்கிற மனநிலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் சொல்கிறது மட்டுமே சரி. அதே மாதிரி பெற்றோர்களும் எங்களுக்கு தான் உலகம் தெரியும், உங்களுக்கு உலகம் தெரியாது, நாங்கள் சொல்கிறது தான் சரி. ஒரு அன்ஈவனான ஒரு பிளேன் இங்கே வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரொம்ப அதாவது முன்ன மாதிரி கஷ்டப்பட்டதில்லை, ஒதுங்கிடுறாங்க, சட்டுன்னு கை எடுத்துக்கிறாங்க. வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கிட்டு எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேவைகளுக்காக வராங்க, பணத்துக்காக வராங்க, அடிப்படையான எந்தெந்த விஷயங்களுக்காக வராங்க. மற்ற நேரம் ஒதுங்குறாங்க. உடனே சொல்லும், என் பையன் செல்ஃபிஷாக இருக்கான், என் பொண்ணு செல்ஃபிஷாக இருக்கா, இப்போ இருக்க ஜென்ரேஷனே ரொம்ப செல்ஃபிஷ். ஏன் இந்த செல்ஃபிஷ்னஸ் வருதுன்னா, உங்களுக்குள்ளே வேறு எந்த விஷயம் பொதுவாக செய்வதற்கு இல்லாமல் போனது தான். பொதுவாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள், உட்கார்ந்து பேசு, எத்தனை நாள் எந்த பிளானும் இல்லாமல் பேச முடியுதா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் குழந்தைகிட்ட ஒரு அஜெண்டா இல்லாமல் பேச முடியுதா? ஒரு இடத்துக்கு போகிறப்பே பிளான் போட்டுட்டு ஒரு பயங்கர டைம், நம்ம ஊரில் எல்லாமே ஓவர் பிளானிங், கடைசியில் பிளானிங் நடக்காது, ஆனால் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. அது இல்லாமல், இலக்கு இல்லாமல் சந்தோஷமாக ஒரு நாள் நம்ம கழிக்கலான்னு எந்த விடுமுறையாகட்டும் இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் பொழுது
நம்பிக்கை பிறக்கும். என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பகிரலாம். அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு கிடைக்கும்.